அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பரவலா பேசிக்கிட்டு இருக்கிற கோவை சூலூர் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு ரொம்ப கொடூர முறையில கொல்லப்பட்ட வழக்குல பல்வேறு விதமான விசாரணைக்கு அப்புறம் 2 பேரை பிடிச்சி இன்னைக்கு ஒருத்தர் மேல போக்சோ வழக்கும், இன்னொருத்தரை கைது பண்ணி வச்சு கை காலை உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இருக்கட்டும். இப்ப வந்து ரொம்ப முக்கியமா இதுல வந்து பல சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். அதனால சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல எல்லாருக்கும் தெரியாத விஷயம். இப்ப இவ்வளவு விஷயம் நீங்க தெரியுது, உங்களுக்கு பார்த்திருக்கீங்க. இந்த மாணவி இங்க இருந்தவங்க, அங்க இருந்தவங்க, இவங்க வந்தாங்க, இப்படி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நீங்க நியூஸ்ல கேட்டு அலுத்து போன ஒரு விஷயம். ஆனா புதுசா நிறைய இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு கோவை மாவட்டம் சூலூர்ல கள்ளிப்பாளையம் ஏரியால வந்து அவங்க வந்து வீடு இருக்கு. ஒரு கிராமப்புறமான ஏரியா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த கிராமப்புறத்துல அவங்க வந்து அவங்களோட வீடு இப்ப அவங்க அங்க குடி போயே பார்த்தீங்கன்னா, 1 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல அப்படின்ற மிக முக்கிய தகவல். அவங்க அப்பாவுக்கும், அதாவது அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் இந்த சம்பவத்துல ஈடுபட்ட இருவருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்துச்சு அப்படின்றது அடுத்து வந்த அதிர்ச்சியான தகவல். இதெல்லாம் போக இவங்க அப்பா மற்றும் இந்த 2 பொறுக்கி நாய்களும் சேர்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள பண்ணியிருக்காய்ங்க. அது வந்து விசாரணையில வெளியில வரும் அப்படின்ற ஒரு தகவல். அத விட ரொம்ப முக்கியமா அந்த பெண் குழந்தைய கண்ணு மாரி பார்த்துக்க வேண்டிய அந்த தாய் அப்படின்றவ எப்படி இருந்தா அப்படின்றது தான் அங்க முக்கியமான கேள்வி. முதல்ல அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேல காணாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்ப காணாம போச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல. 5 மணிக்கு மேல பிள்ளை வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா வேலைக்கு போறவரு நைட் 7 மணிக்கு மேல தான் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அங்க இருக்கிற பிள்ளைய காணோம். அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து தேடுனதுக்கு அப்புறம் பிள்ளைய காணோன்ற விஷயமே அந்த தாய்க்கு வந்து தெரியல. அவ வந்து ஃபுல் போதையில இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு அக்கா இப்ப வந்து பயங்கர வைரலா அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். என்னன்னா, அவ ஃபுல் போதையில இருக்கா. அந்த குழந்தை காணாம போனதே தெரியல. அவள நாங்க தட்டி எழுப்புறோம். ஆன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஃபுல் போதையில நாங்க பேசுறதையும் கேட்க முடியல. அவங்க வீட்டுக்காரரும் பேசுறாரு. எதுவுமே புரியல. அவர் வேகமா காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஒட்டுமொத்த ஏரியால இருக்கிறவங்களும் தேடி பார்க்குறோம். காவல்துறையும் விரைந்து வந்து தேடுறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு முன்னாடி அந்த அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குழந்தை இவங்க அம்மா கிட்டயே இல்ல. ஏன்னா இவ வந்து ஒரு பயங்கரமான மோசமான பொம்பள அப்படின்றனால, அவகிட்ட அந்த பெண் குழந்தை வளர்றத அவங்க அப்பா விரும்பல. அவங்களோட பாட்டி வீட்ல தான் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு சகோதரர் இருக்கார் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அந்த பையன் தான் வந்து வீட்ல இருக்கிறாப்ல, சின்ன பையன். அந்த குழந்தை வந்து பாட்டி வீட்ல வளர்ற குழந்தை. இப்ப ஸ்கூல் லீவு அப்படின்றனால, இப்பதான் வந்து அந்த லீவுக்காக வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே அப்படின்னு வந்த இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வாக்குமூலத்துல குடுத்த அந்த 2 தெருப்பொறுக்கி நாய்களும் என்ன சொல்லியிருக்கு, தென்னந்தோப்பு வச்சு அந்த குழந்தைய கொன்ன விஷயம்லாம் எடுத்திருக்காங்க. கொன்னுட்டு குளத்துல தூக்கி தூக்கி போட்டிருக்கோம். கண்ணம்பாளையம் ஏரியால இருக்கிற குளத்துல தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்ற விஷயமும், அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்கிற சில பயலுக, இந்த மாமா தான் தூக்கிட்டு போனாருன்னு ஒரு சின்ன பையன் வந்து தெளிவா சொல்லியிருக்கான். அப்ப அதுக்கு முன்னாடியே அந்த நாயும் சேர்ந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து தேடி இருக்கு. குழந்தைய காணோமா வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில கம்ப்ளைண்ட் குடுக்கிறதா இருக்கட்டும், ஒட்டுமொத்த அந்த தெருக்குள்ள இருக்கிற சிறு சிறு ஏரியாக்கள்ல தேடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இந்த நாயும் சேர்ந்து வேலை பார்த்திருக்கு. அதுக்கப்புறம் சிறு குழந்தைங்கள்ட்ட கூட விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தைங்கள்ட்ட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, இவர் தான் வந்து இந்த மாரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கை காமிச்ச உடனே காவல்துறையினர் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும்போது, அவன் கூட இருந்த இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காய்ங்க. அப்பதான் வந்து கை கால்லாம் உடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இவங்களோட அம்மா, அந்த பொம்பள வந்து என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கு அப்படின்னா, மறுநாள் காலையில போதை தெளியுது. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தை இந்த மாரி ஆன விஷயம் வந்து வெளியில வருது. வேற வழி இல்லாம அழுகணுமே, கதறணுமேன்னு சொல்லிட்டு பொய்யா எல்லாமே வந்து நாடகமா பண்ணுது அப்படின்றது தான் மிக முக்கியமா அந்த அக்கா சொல்றது. நம்ம கேட்கிற நம்மளுக்கே இத வந்து பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பதறுது. "நீ எல்லாம் எதுக்குடி பிள்ளை பெத்துக்கிற? இவ்வளோ வருஷமா எத்தனையோ பேர் வந்து குழந்தைங்க இல்லாம இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து உனக்கு போதை முக்கியம், கண்டது தேவை அப்படின்னா, நீ அந்த குழந்தையோட வாழ்க்கைய நீ வந்து பறிபோக வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல அந்த குழந்தைய தூக்கி வளர்த்த அந்த அக்கா அவ்வளோ தூரம் வந்து ஒரு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பாட்டி வீட்டுக்கிட்ட தான் அவங்க குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும், தேவையில்லாம வந்து இன்னைக்கு இந்த குழந்தை இந்த பொம்பளையால சிக்கிக்கிருச்சே அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த தென்னந்தோப்பு யாருடையது அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாருடைய ஒரு கேள்வி. ஏன்னா அவைங்க சொன்ன விஷயம், நாங்க தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போனோம். அங்க வச்சு சீரழிச்சு கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாய்ங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற தென்னந்தோப்புக்குள்ள உள்ள போறாங்க. உள்ள போறாய்ங்க அப்படின்னா, முதல்ல அந்த தென்னந்தோப்புக்கு ஒரு காவலாளி இருக்கணும். அந்த தென்னந்தோப்புக்கு ஒரு ஓனர் இருக்கணும். அப்ப அந்த காவலாளிக்கு தெரியாம உள்ள போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அந்த காவலாளி ஓகே பண்ணாலும் ஓனருக்கு தெரியணும். அந்த இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது, அப்ப அந்த தென்னந்தோப்பு யாருடையது? அந்த தென்னந்தோப்புக்குள்ள ஏதாவது லைட்டிங் இருக்கா? அவங்க வீம்புக்குன்னே வந்து இந்த மாரி பண்ணியிருக்காங்களா? இல்ல குழந்தைய ஏற்கனவே வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு, யாருக்கோ ஒரு இடத்துக்கு குடுத்துட்டு திருப்பி இங்க தூக்கிட்டு வந்தாங்களா? அப்படின்ற பல்வேறு வகையான
மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து அந்த ஏரியா மக்கள் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. உள்ளூர் வாசிகள் கேட்கறதே இதுதான். இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா இவ்வளோ நாளும் நாங்க இவங்க மேல வந்து ஒரு சந்தேகமா தான் இருந்தோம். கஞ்சா, போதை இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ரொம்ப ஈடுபட்டு காவல்துறைக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு வருவாங்க. ஜெயிலுக்கு போவாங்க. ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா வெளியில வந்துருவாங்க. இந்த மாதிரியே தான் இவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக்ன்றவன் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் இப்பதான் வந்து இந்த ஏரியால வேலை பார்த்து ஒரு 4 வருஷம் தான் ஆகுது. அவன் மூலியமா தான் இந்த குடும்பமே வந்து இங்க வந்து வாடகைக்கு குடியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அப்ப ஒரு வழியா இவங்க அம்மா, அப்பாக்கு ஆல்ரெடி வந்து ரொம்பவே வந்து நெருக்கமானவைங்க. அப்ப ஏதாவது இவங்களுக்குள்ள தவறான உறவுகள் இந்த மாரிலாம் இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணத்துல காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாலும், நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு அந்த உள்ளூர்வாசிகளும், அந்த குழந்தைக்கு இது ரொம்ப நெருக்கமான அந்த அக்காவும் சரி, அவங்களோட பாட்டிகளும் சரி, என்ன முடிவு ஒண்ணு வைக்கிறாங்கன்னா, ஐயா நீங்க நிதி உதவி குடுக்குறது, அவங்க குழந்தைக்கு வந்து நீங்க செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த பொம்பளைய முதல்ல நீங்க தூக்கி வச்சு விசாரிங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்க இந்த பொம்பளையால பாதிக்கப்படுறதுக்கும், அந்த 2 கயவர்களால பாதிக்கப்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது எந்த பெரிய நெட்வொர்க்கு, அந்த தென்னந்தோப்புல இருந்து அவங்களோட முதலாளியிலேருந்து அது எங்க போய் முற்றுப்புள்ளி வைக்கிது, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெருந்தலைகள் யாரு, அவங்க கட்சியில எதுவும் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களா, இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஈடு கொடுத்து போறவங்களா அப்படின்றத நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒட்டுமொத்த ஊரும் வந்து இன்னைக்கு அந்த பொண்ணுக்காக வந்து நிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தகவலா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போதும், இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா, முதல்ல அந்த என்ன பண்ணுவாங்க, குழந்தையோட பாடிய புதைக்க தான் செய்வாங்க. ஏன்னா எப்ப வேண்டாலும் திரும்ப தோண்டி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு தேவைப்படும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால இந்த பொண்ணோட உடம்ப வந்து எரியூட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு கூட இவங்களோட அம்மாவை விடல அப்படின்றதும், விட்டுட்டும் இந்த பொம்பளை போக விரும்பல அப்படின்றது தான் ஒரு கருத்தா இருக்கு. டிவி முன்னாடி நாடகம் போட்டு தன்னோட பேர் வெளியில வந்துடக்கூடாது, தன்னை யாரும் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க போட்ட ஒட்டுமொத்த நாடகமும் உள்ளூர்வாசிகளால அம்பலப்பட்டு விட்டது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான கருத்து. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம அண்ணாமலை அவர்கள் ஆளா குரல் கொடுத்த நம்மளுடைய அண்ணாமலை, இன்னைக்கு குரல் கொடுத்திருக்கிற நம்மளுடைய நயினார் நாகேந்திரன், இதுக்காகவே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிற சீமான், அதுக்கப்புறம் திமுக ஆவுன்னா செம்பு தூக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க கட்சியில வந்து இவ்வளோ பெரிய யானை செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல அப்படின்லாம் நம்ம சொல்ற மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளோட வாழ்க்கையை சீரழிச்சு வயசான பாட்டியம்மா வரைக்கும் வந்து முடிச்சு விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு கூட என்ன எடுத்த யாருக்காவது அண்ணா கல்லூரியில அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது அந்த சார் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல எதுவுமே தெரியாமயே நம்மலாம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கும்போது, பெத்த தாயால உயிர் போன அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்றது நம்மளுடைய ரொம்ப பெரிய வருத்தம். அப்படி இருக்கும்போது இவங்கலாம் வந்து இதற்கெல்லாம் சொம்பு தூக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. எப்படினாலும் இந்த ஆட்சிலாம் 5 வருஷம் தாங்காதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சினிமா கவர்ச்சி ஆட்சி. எப்படியும் நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்து சம்பவங்கள நம்ம தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின். மின்கட்ட பண்ணிவிடு, இந்த மாரி பல்வேறு பிள்ளைங்கள கடத்திட்டு போயிரு, சில ஏரியாக்கள்ல வந்து குடிச்சு வந்து பயங்கரமா சண்டை போடு, ஆவுன்னா போராட்டத்தை நடத்து. அப்ப எப்படி நம்மளுடைய சிஎம் அவர்கள் மண்டை குழம்பி அப்படியே வந்து பதவியை ரத்து பண்ணிட்டு போயிடுவாரு. எப்படியாவது வந்து அவரை நம்ம நிலக்குலைய வச்சிடலாம். இந்த ஆட்சியை வந்து நல்லா நடத்த விடாம பண்ணி எப்படியாவது ஒரு 3 மாசத்துல திருப்பி எலெக்ஷனை வர வச்சிருவோம். இதுதான் வந்து அப்பா மகனுடைய ஒரு பெரும் திட்டமா இருக்கு. இன்னைக்கு போற இடங்கள்ல நம்ம எப்படி தோத்து போனோம், நம்ம எப்படி தோத்து போனோம்னு கூட சோறு திங்கும் போது கூட அதை யோசிச்சுக்கிட்டு திரியறவரு, நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்போமே அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நடக்கிற தப்புக்கு திமுக கைகூலிகள் தான் காரணம்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனா இந்த சில ஒரு குறிப்பா வந்து சொல்லப்போற இந்த கயவர்கள் வந்து என்னன்னா, இன்னைக்கு ரூட் மாஃபியா, இவங்க வந்து விஜய்க்கு முட்டு குடுக்குறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுனாங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்களா அப்படின்னு வேற மாதிரி திசை திருப்புறது. இன்னைக்கு மக்களோட மனசுல நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்க மக்கள் ஏத்துக்குவாங்கல்ல அப்படின்ற தப்பான கண்ணோட்டத்துல அப்படிதான் பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது இப்ப நானே இருக்கேன், நானே வந்து பேசினா பாரு இந்த ரூட் மாஃபியாப்பான்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட் வந்து போடுவாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. ஆனா இவங்கள பத்திலாம் நம்ம கவலைப்பட போறதே கிடையாது. மக்களுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்ம கண்டிப்பா கேட்போம். இந்த இப்ப இபி பிரச்சனையாச்சும் நம்ம கேட்டிருக்கோம். அவங்களுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த திமுகல இருந்த பழைய கான்ட்ராக்ட் ஊழியர்கள் எல்லா விவரமும் தெரிஞ்சு அதுக்கான டீட்டெயிலோட நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் பிரச்சனையை நம்ம பேசுவோம். முதல்வர் அவர்கள் செய்யற தப்பை நம்ம சுட்டி காட்டுவோம். அந்த திருமாவளவன் அவர்களோட கூட்டணி வச்சது நமக்கு பிடிக்கல. நம்ம வெளிப்படையா சொல்றோம். ஐயுஎம்எல் நம்மளுக்கு வேணான்னு சொன்னோம். அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னோம். எல்லாமே நம்மளுக்கு பிடிக்காதது செயலும் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து தீய சக்தியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க எதுவும் தப்புன்னும் பண்ணவே இல்லை. பண்ணுனாங்கன்னா நம்ம அதையும் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்றதா நம்மளுடைய ஒரு கருத்து. மறக்காம உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த பொம்பளை அதாவது இந்த பொண்ணோட தாய்க்கு கண்டிப்பா தக்க தண்டனையை முதல்வர் வாங்கி கொடுக்கணும். தனியா தூக்கி வச்சு தர்ம அடி கொடுத்து விசாரிக்கணும்ன்றதான் நம்மளோட கருத்து. நன்றி, வணக்கம்.